இன்றைய காலை தியான மலரில் தினம் ஒரு மந்திரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மந்திரத்திலிருந்து, அதாவது திருமூலர் எழுதின திருமந்திரத்திலேருந்து ஒரு மந்திரமாக பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் இப்போ முதல் தந்திரத்தில் இன்னைக்கு நான் ஒரு 2வது பாடலாக இந்த பாடலை கொண்டு வந்திருக்கேன். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகியர்களே. இந்த பாடலோட தலைப்பு பார்த்தீங்கன்னா தவயோகம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. தவயோகம்னா சொல்லும் போதே நமக்கு தெரியுது இல்லையா, அந்த தியானத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் முதல் வரியில் நம்ம அதனோட பொருளை பார்ப்போம். வித்தை கெடுத்து, வித்துனா என்ன? விதை. நம்ம இங்கே பிறக்கிறதுக்கான விதை எது? நம்ம செய்யக்கூடிய வினை பயன்கள், அந்த கர்ம பயன்களை தீர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம இங்கே பிறக்கிறோம் இல்லையா? அந்த வித்தை கெடுக்கும்னா என்னது? தீர்த்துடும். அந்த கர்ம வினையிலேருந்து நம்மளை விடுவிச்சிருமா. வியாக்கிரத்தேனா பந்த பாச பற்று. இப்போ நம்ம இந்த கர்ம வினைகளே எதனால் வருது? இந்த பந்தம் பாசம், இங்கே நம்ம இருக்கிற அந்த உடலால் ஏற்படக்கூடிய பந்தம், மனதால், ஒரு அறிவில் கூட நமக்கு ஒரு பந்தம் இருக்குங்க. அந்த மாதிரி ஏற்படுற பந்தத்திலிருந்து உண்டாகக்கூடிய கர்ம பலன்களிலிருந்து விடுவிக்கும். அப்படி விடுவிச்சா என்ன நடக்கும்? சுத்த துரியம் பிறந்து தொடக்கிறேன்னா தொடங்குறது, அது பிறக்கும், அதாவது அது தொடங்கும்ன்றாங்க. என்ன துரியம்னா என்ன? துரியம்ன்றது உறக்க நிலையில் 5 அவத்தைகள் சொல்லுவாங்க. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிரடக்கம். இதில் இந்த பேருறக்கம் நிலை தான் துரிய நிலை அப்படிங்கிறாங்க. அதோட சக்கரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எப்படி பிரபஞ்சம் ஒன்றோட ஒன்று கனெக்ஷனோ, நம்ம படிக்கிற எல்லா விஷயமும் ஒன்றோட ஒன்று கனெக்ஷனாக தான் இருக்கும். அந்த 7 உடலாக இருக்கட்டும், 7 சக்கரங்களாக இருக்கட்டும், நிலைகளாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். அந்த சுத்த துரியம் பிறந்து துடக்கிற அந்த துரிய நிலை தொடங்கும் எப்போ? இந்த கர்ம பலன்கள்லாம் பந்தபாசம்லாம் அற்று இந்த கர்ம பலன்கள்லேருந்து நம்ம விடுவிச்சப்போ. அதுக்கு இன்னொரு வழியும் சொல்கிறார். ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு. உடம்பு பிறக்குது இல்லையா? உடம்பால் மட்டும்தான் நம்ம இந்த பிறவியை எடுக்க முடியுது. உடம்பால் மட்டும்தான் நம்ம இந்த கர்ம வினைகளை உண்டாக்கவும் முடியுது. அது எதனால் உண்டாகுது? 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் உயிரோட ஒன்றாய் இருக்குது, உடம்போட ஒன்றாக இருக்குது. அந்த புலன்கள்ன்ற அந்த உயிர்த்தன்மையும் உடம்போடு தான் இருக்குது. அது எதோட இருக்குது? ஒத்து இருக்குது. நம்ம உடம்போட ஒத்து இருக்கிற அந்த புலன் 5னால ஏற்படக்கூடிய எல்லா பந்தங்களையும் செத்திட்டு இருப்பார் யோகியர்களே அப்படிங்கிறாங்க. செத்திட்டு இருப்பார் சிவயோகியர்கள்னால் யார்? செத்துறதுன்னா என்ன நமக்கு தெரியும்? இறப்புன்னு நினைப்போம். அதாவது அதை விட்டு விலகுறது. உடம்பை விட்டு விலகுனா செத்துட்டாங்கன்னு சொல்கிறோம். இங்கே அந்த பற்றை விட்டு விலகுறாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சிவயோகியர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கர்ம பலன்கள் எதனால் ஏற்படுது? பந்த பாசத்தினால. அது நீங்கிறதுக்கான வழி என்ன? உடம்போடு உண்டாகக்கூடிய அந்த புலன் 5னால, 5 வரக்கூடிய அந்த பற்றுக்கள் என்ன? அதிலிருந்து அற்று இருந்தால் மட்டுமே சிவயோகியர்களாக மாற முடியுன்றாங்க. அதனால தான் தலைப்பே நமக்கு தவயோகம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இதுலேருந்து நம்ம பற்ற விளக்கணும்னா ஒரே வழி தியானம் மட்டும்தான். இது எந்த காலத்துக்கும் நம்ம என்ன சொன்னாலும் சுற்றி அங்கேயே வருதுன்னு நினைப்போம். என்ன பண்ணுறது? மதுரையில் எங்கே சுற்றினாலும் திருப்பி நடுவில் கோயிலுக்கு தான் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன ஒரு விஷயம், தத்துவமோ சத்தியமோ எதை சொன்னாலும் சுற்றி நடுவில் இருக்கிறது மையம் ஒன்று தான், தியானம் மட்டும்தான் இல்லையா? இப்போ இந்த பாடலை திருப்பி ஒரு தடவை நம்ம பார்ப்போம். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பார் சிவயோகியர்களே. இப்போ நமக்கு அந்த எப்படி வரும், அதுலேருந்து எப்படி விலகணும், என்ன இருந்தால் நம்ம யோகிகளாக மாற முடியும் அப்படிங்கிறத திருமூலர் அழகாக இந்த திருமந்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த PMC சேனலுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்ஸ்.